தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் பாலாவோட வணங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சீமான் அவர்கள் பேசினது இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீமான் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான பேரன்புக்காரன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்கள் அந்த ஸ்டேஜில் ஏறும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. சீமான் அவர்களை வந்து கூப்பிட்ட உடனே பாலா பற்றி பேசுனதாக இருக்கட்டும், சிங்கப்புலி பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அங்கே இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் அவர் பக்கம் இழுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் ஸ்டேஜில் ஏறும்போது அப்படி ஒரு வரவேற்பு சீமானவர்களுக்கு இருந்துச்சு. அந்த இடமே வந்து பயங்கரமாக குதூகலமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சீமானவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது அங்கேருந்து எல்லாரையுமே சிரிக்க வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதில் சீமானவர்கள் சொல்லும்போது என்னோட முதல் காரை எனக்கு வாங்கி கொடுத்ததே வந்து பாலா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாலா அவர்களை வாடா போடான்னு தான் சீமானவர்கள் பேசுகிறாரே கூட. அதில் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் கார் வாங்கலான் இருக்கேன், போயிட்டு வரதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது, கார் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாலா அவர்கள் சொல்லும்போது உன்னால் கார்லாம் வாங்கி சமாளிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார் வாங்கலாம் அப்படின்னும் போது ஸ்கார்பியோ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரா சீமான் அவர்கள். இல்லை அந்த கார்லாம் உனக்கு செட் ஆகாது, இருந்தா என் கார் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்டு எண்டவர் கொடுத்தாராம். இதுதான் சீமான் அவர்கள் பாலா அவர்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அவ்வளோ நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சண்டை போடுவாங்களாம், என் கூட பயங்கரமாக சண்டை போடுவான் பாலா அப்படின்ற மாதிரி வந்து சீமான் அவர்கள் ஸ்டேஜை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் சிங்கம்புலி அவர்கள் வந்து சீமான் அவர்களை 2 மாதம் முன்னாடி சந்திச்சாராம் மதுரை விமான நிலையத்தில். அங்கே வந்து பயங்கரமாக சிரிப்பேற்றிட்டு இருந்தார். அந்த காலங்களில் என்னால் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்க அவ்வளோ நெகிழ்ச்சியாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.